தேசிய மக்கள் நுகர்வோர் அமைப்பின் சார்பாக இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தேசிய மக்கள் நுகர்வோர் அமைப்பின் சார்பாக நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவானது தேசிய தலைமை அலுவலகமான கோவை புலியகுளத்தில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறையைச் சேர்ந்த D1 காவல் நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் திருவாளர் சேகர் அவர்கள் முன்னிலை வகித்து தேசிய கொடியை ஏற்றினார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் கே ஜாகிர் உசேன் தேசிய தலைவர் மற்றும் தேசிய மக்கள் நுகர்வோர் அமைப்பின் பி மகாலிங்கம் மாநில தலைவர் திரு சந்திரலேகா மாநில செயலாளர் தேவராஜ் மாவட்ட தலைவர் செல்வன் மாவட்ட செயலாளர் திரு ஜுல்பிகர் அலி மக்கள் தொடர்பு அலுவலர் மற்றும் தேசிய மாநில மாவட்டம் மற்றும் பொதுமக்கள் என 250 பேருக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். இதில் தேசிய மக்கள் நுகர்வோர் அமைப்பின் சார்பில் அழகிய சாப்பிடும் சில்வர் தட்டு, இனிப்பு கார வகைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரான D1 காவல் நிலைய ஆய்வாளர் திருவாளர் சேகர் அவர்கள் துவங்கி வைத்த பின்னர் மற்ற அமைப்பு நிர்வாகிகள் பொது மக்களுக்கு வழங்க அதை பொதுமக்கள் முகத்துடன் பெற்றுக் கொண்டனர். மேலும் 78வது சுதந்திர தினமான இன்று தேசிய மக்கள் நுகர்வோர் அமைப்பின் சார்பாக 5 முக்கிய உறுதிமொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1 போதை ஒழிப்பு, 2 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, 3 பருவநிலை மாற்றம், 4 மனித உரிமை, 5வதாக நுகர்வோர் சம்பந்தமான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. இதை டாக்டர் கே ஜாகிர் உசேன் அவர்கள் தலைவர் முன்மொழிக தேசிய மாநில மாவட்டம் மற்றும் பொதுமக்கள் உறுதி எடுத்துக் கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் நுகர்வோர் அமைப்பின் சார்பாக அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து கோவை மாவட்டம் தடாகம் சாலையில் அமைந்துள்ள கமலநாதன் நினைவு மாநகராட்சி பள்ளியில் தேர்தலின் போது ஒட்டப்பட்ட வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல் மற்றும் வாக்கு எண் பூத் பற்றிய விவரங்கள் அடங்கிய போஸ்டர்கள் அகற்றப்பட்டன என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.